ஸோ வெல்கம் டு திஸ் சேனல், உங்கள் சேனல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 தரமான சம்பவம் செய்கிற ஆப் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயமும் உங்களை சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, என்னோடய பேர் தவசி. வித்தியாசமான பேராக இருக்குல்ல, அதெல்லாம் விடுங்க. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, டேவிட்னு எனக்கு செல்லமாக கூப்பிடுவாங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மற்ற விஷயத்தெல்லாம் பர்சனலாக வச்சுக்கலாம், அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். அப்புறமேட்டு ஏதோ உங்களுக்கு டவுட்னா கேளுங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டு ஏதாச்சும் இருந்ததுன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். என்னோடய மெயில் பாக்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ லெட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் ஏதாச்சும் பிடிக்கணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ லெட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் யாருக்காச்சும் எனக்கு கால் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஆனால் எனக்கு அங்கே கால் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்னு காட்டுது. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு மைஜியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜியோ ரிங் டோனில் போயிட்டு சுவிட்ச் ஆஃப் ட்ரிக்கு மட்டும் சர்ச் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் ஆஃப் ட்ரிக் மட்டும் இது அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வர கால்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சுவிட்ச் ஆஃப்னு தான் காட்டும். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்துட்டு இருக்க மாதிரி தான் காட்டும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா விங்க் மியூசிக் ஆப்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எல்லா விதமான இதாக காலர் டியூன்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டி காலர். இது வந்து நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் பேண்டே பண்ணிடலான்னு சொல்லிடலாம். ஏன்னு சொல்கிறேன், இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மிச்சதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி காலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டி காலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது விதமான மல்டி காலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு எப்போ வேணால் ஃபோன் பண்ணிக்கலாம். அதை வந்து ஃப்ராங்கே பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் யாருக்கும் எத்தனை விதமான கால்ஸ் பண்ணிக்கலாம் வித்வுட் எனி யுவர் நம்பர் ஷோயிங். வர கால்ஸ் எல்லாம் திரும்பி நம்பர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மல்டி காலர்ஸ் வந்து ஜஸ்ட் பிஸ்னஸ் பர்சன்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கால்ஸ்லாம் நிறையாவே கால் அட்டன் பண்ணுற மாதிரி குரூப் கால்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு இது ஈஸியாகவே இருக்கும். ஸோ வெரி ஹெச்டியாகவே அவங்களுக்கு வாய்ஸ்லாம் கேட்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ராங்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லலாம், இது ஒரு சம்பவம் செய்கிற ஆப்புன்னே சொல்லலாம். இதை வச்சு நான் நிறையாவே ஃப்ராங்க் பண்ணியிருக்கேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ப்ளஸ் என் ஃபேமிலி மெம்பர்ஸ். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து நீங்கள் எந்த ஃபோனில் வந்து இங்கே மெயில் ஐடி உங்கள் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் ஆகிறீங்களோ அந்த ஃபோனில் மட்டும் தான் இது இதாகும். அடுத்து நீங்கள் வேறு ஏதோ ஃபோன் புதுசாக வாங்கிட்டீங்க, அதில் சிம்மை போட்டுட்டு உங்கள் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா அது வராது. ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரோ லெவல் டவுன்லோடிங் ட்ரிக்கு. இன்னமும் நீங்கள் இந்தமாரி உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இந்த வெப்சைட் போடுறது அந்த வெப்சைட் போடுறது. ஆனால் நான் சொல்கிற வெப்சைட்லாம் நீங்கள் ஒரு ப்ரோ லெவல் ட்ரிக்குன்னு சொல்லலாம். அவங்க தான் காமன் பீப்புள் தான் அந்தமாரி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிற வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஸு மூவிஸு ஒரே கிளிக்கில் விதவுட் எனி ஆப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோ லெவல் பர்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரோமுக்கு போய்ட்டு எனக்கு வந்து தமிழ் மூவிஸ் டவுன்லோட் அதை பண்ணுறதுக்கு நான் வந்து தமிழ் மூவிஸ் நடித்தா எனக்கு பல விதமான வெப்சைட்டு அண்டு இது வருது, லிங்க்ஸ் வருது. நான் ஜஸ்ட்டு ப்ரோ லெவல் பர்சன்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இன்டைட்டில் இண்டெக்ஸ் காலம் இந்த மூவி நேம், அதாவது மூவியோட ஐடி கோடு போட்டுக்கோங்க, எம்கேவின்னு. ஸோ உங்களுக்கு MP3 வேணும்னா MP3 போட்டுக்கலாம், MP4 வேணும்னா MP4 போட்டுக்கலாம். ப்ளஸ் ஆப் வேணும் APP போட்டாலே போதும். இப்போ வந்து மாஸ்டர்னு அடிச்சிருக்கேன், மாஸ்டரோட லிங்க்ஸ் எல்லாம் எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிப்பேன். பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த விதமான ஆட்ஸ் அண்ட் வெப்சைட்டோட ஆப்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்ல, ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இனி ஆட்ஸ்க்கு பின்னாவே நீங்கள் டக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரீ டைம், உங்கள் டைம் என்ன சொல்கிறதுன்னா சேமிப்பு தான். நெட் மிரர் இதுக்கு முன்னாடி ஷார்ட் போட்டிருப்பேன். ஆனால் நான் நிஜமாக சொல்கிறேங்க, இது எனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுது. ஃப்ரீ டைமில் நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். விதவுட் எனி நெட்டு மாமா ஃப்ளெக்ஸு, விதவுட் எனி அமேசான் கார்டு. இதில் இருக்கிற மூவிலாம் நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ப்ரௌசர் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட் மிரர்னு அடித்தாலே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏபிகே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதோட ஆப்போட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் கூட ஆப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் எந்த வீடியோஸ் அண்ட் ஃப்ரீ மூவிஸை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ப்ளஸ்ஸு மல்டி லாங்குவேஜில் பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, ஸ்பானிஷு, ஜாப்பனீஸு, தமிழ், அப்புறம் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வெப் சீரிஸும் இருக்குது. ப்ளஸ்ஸு நீங்கள் ஹை குவாலிட்டியில் ஸ்ட்ரீமும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஆஃப்லைனும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யூனிக்கான லாக் ஸ்க்ரீன் வேணும்னா கரெக்டான பிளேஸுக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் என்னமோ பேட்டர்னு லாக்ஸ் பின்கோட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஓஜி லெவலுக்கு சம்பவம் செய்யலாம். உப்ஸ் ஆப் லாக்கரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நீங்கள் வந்து சாஃப்ட் ஒன்னில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட வேலை என்ன தெரியுமா? ஜஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு நோட்டு மாதிரி தான் இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த கீ போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோட்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது நோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடித்த பாஸ்வேர்டை மட்டும் ஒரு வாட்டி என்ட்ரு பண்ணிட்டாலே போதும். நீங்கள் பார்த்தீங்களா பூம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான இப்போ நான் அமேசானில் லாக் போட்டிருக்கேன்னா, அமேசான் விட்டுருங்க, கேல்குலேட்டர் லாக் போட்டிருக்கேன்னா, இப்போ நான் கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணாலே ஆப் லாக் நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணாலே எனக்கு ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? நான் திரும்பி தான் போட்டாகணும். கேல்குலேட்டரில் போயிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான ட்ரிக்காக இருக்குல்ல. உங்கள் லவரோ இல்லை உங்கள் பிரிய சக்கியோ இல்லை உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ யாராச்சும் உங்களை இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னா இந்த பாட் உங்களை கண்டிப்பாக யூஸ் ஆகும். உங்களை வந்து இன்ஸ்டாகிராமில் அப்புறம் வந்து உங்கள் பிரிய சக்கியோ இல்லை உங்களை லவரோ எக்ஸோ உங்களை பிளாக் பண்ணிடுச்சுன்னா ஜஸ்ட்டு கவலைப்படாதீங்க. ஜஸ்ட்டு டெலிகிராமில் போயிட்டு ஆக்சிமா பாட்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே போதும். பார்த்தீங்கன்னா ஆக்சிமா பாட்னு சர்ச் பண்ணி அந்த யூஆர்எல் அந்த யூசர் அந்த ப்ரொஃபைலோட யூசர் ஐடி மட்டும் லிங்க் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இல்லை பேஸ்ட் பண்ணாலே போதும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் அவங்க என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஹைலைட் போட்டிருக்காங்க. அதாவது டெய்லி அப்டேட்டுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே இதுக்கு தந்துடும் ஈஸியாகவே. ஸோ இது கொஞ்சம் ப்ராசஸ் ஆகுது. ஏன்னா நான் இது ஒரு செலிப்ரிட்டியோட இன்ஸ்டாகிராம் ஐடியை போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களை யாரோ பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே அவங்கள போடுற ஹைலைட்ஸு நோட்டிஃபிகேஷன் தான் வந்துடும். ஸோ கவலைப்படாதீங்க. பாப் டியூப் என்ன சொல்கிறதுனா, இது வந்து யூடியூபோட ஒன்று விட்ட சித்தப்பா பையன் மாதிரி. யூடியூபோட ஒன்று விட்ட சித்தப்பா பையன் தான் பாப் டியூப். இது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான மியூசிக்கு ப்ளஸ் மூவி அப்புறம் நீங்கள் பார்க்குற ஃபேவரட் யூடியூபரோட வீடியோஸு ஈஸியாகவும் பார்த்துக்கலாம். ப்ளஸ் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எவ்வளோ நீங்கள் வீடியோ போட்டாலும் வீடியோ யூஸ் பண்ணாலும் விதவுட் எனி லாகின் பண்ணாமல் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? மியூசிக்கும் நீங்கள் ஈஸியாகவே கேட்டுக்கலாம். ஒரே நிமிஷம். பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான், எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. கடைசி நேரத்தில் வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்தமாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி டெய்லி கண்டென்ட்லாம் வேணும்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே தெரியல. நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பாய்.